ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படின்னு பார்க்கலாம். கை கூப்புங்க, கண் மூடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரேச்சல் ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஓகே, ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே நம்ம செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கண்ணை மூடுங்க எல்லாரும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இசப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, நீர் பிள்ளைகளை அழைத்து வந்த நன்மைகளுக்காக மக்கள் நன்றி தகப்பனே. எசப்பா, பிள்ளைகளை உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், எசப்பா உடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க என் கர்த்தர் நீங்கள் உதவி செய்கிறதுக்காக நாங்கள் மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எசப்பா, நீர் முன்குறித்தே இந்த பிள்ளைகளை அழைத்து வந்த நன்மைகளுக்காக மக்கள் நன்றி ராஜா. நீர் தெரிந்து கொண்ட நன்மைகளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே எசப்பா, நீர் ஒருவரே பெரியவராக இருக்கிறேன், எங்களை உருவாக்கினவராக இருக்கிறேன் தகப்பனே. அப்பா, தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் எசப்பா, அந்த பிள்ளைகளை நீர் மறவாது நினை கூர்ந்து எசப்பா அழைத்த நன்மைகளுக்காக மக்கள் நன்றி ராஜா. நீர் எதிர்கால சன்னதியை நீர் ஆசீர்வதிக்கின்ற நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி ராஜா. அப்பா, எங்களுக்கு ஒத்த ஆசை வரும் பருவதம் நேரம் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். அப்பா ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். தாய் தகப்பனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்குமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்லப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமையம் அடையணும். அப்பா ஆண்டவரே, நடந்த 3 நாள் எசப்பா விபிஎஸ்சி ஆசீர்வதிங்க. இந்த 4-5 நாட்களை என் தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இன்னும் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு இருக்க என் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவே நாமத்தினால பிதாவே, ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு 4வது நாள் வந்தாச்சு விபிஎஸ். ஹாப்பியா இருக்கிறவங்களா? கமான், கைத்து காட்டுங்க மக்களை. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு 4வது நாள் நம்ம விபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம். ஓகே ஓகே, சரி, நம்ம ஒரு பழைய சாங் பாடிட்டு நம்ம அடுத்த பிள்ளைகள் வந்த உடனே நம்ம அடுத்த புது சாங்குள்ள போலாமா? ஓகே, இந்த வருஷம் தீம் வந்து தி பவர் டீம். சொல்லுங்க பார்க்கலாம். பவர் டீம், பவர் டீம், பவர் டீம். ஓகே, ஒரு சாங் இருக்கு, அங்கிளுக்கு ஞாபகம் இருக்கு, ஜீசஸ் பவர் சூப்பர் பவர். ஓகேவா? பாடலாமா? நேத்து பாடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நேத்து இந்த பாட்டு பாட நினைக்கிறேன். பாடலையா? ஓகே, 1 2 3 4. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Super power. Louder. Super power, super power, super power. Come on. Super power, super power, super power. Super power, super power, super power. Satan's power, useless power. Satan's power, useless power. Satan's power, useless power. Satan's power, useless power. Useless power, useless 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 power, useless power. Okay, இந்த சாங் நம்ம இப்போ மறுபடியும் ஆக்ஷனோட பாட போறோம். ஓகே, we are going to sing this song with action. சீக்கிரம் எழும்பலாமா? ரெடி? 1 2 3 1 1 2 3 4.
Jesus power, super power. Jesus power, super power. Hey, Jesus super power. Jesus power, super power. Super power, super 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 power, super power. Satan's power, useless power. Hey, Satan's power, useless power. Come on, louder. Hey, useless power, useless power, useless power, useless power, useless power, useless power. Come on. Useless power, useless power, useless power, useless power. நிறைய பேர் ஆக்ஷனே பண்ண மாதிரி தெரியல. இங்க 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 come on. நல்லா அழகா ஆக்ஷன் பண்ணீங்களே. என்ன காலையில பொங்கல் சாப்பிட்டீங்களா? பொங்கலா சாப்பிட்டீங்க காலையில? இல்ல இல்ல, அப்புறம் என்ன? சாப்பிடவே இல்லை. ஓகே, இப்ப நல்லா என்ன பண்ண போறீங்கன்னா சூப்பரா ஆக்ஷன் பண்ணி பாட போறீங்க. ஓகே, நல்லா அழகா ஆக்ஷன் பண்ணி நீங்க நல்லா சத்தமா பாடணும். ஓகேவா? பாடிட்டு ஆக்ஷனோட பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? Jesus power, super power. Jesus power, super power. Come on. Jesus power, super power. Hey, Jesus. Padga. Super power, super power, super power. Super power, super power, super power. Hey, super power. Super power, super power, super power. Hey, Satan's power, useless power. Hey, Satan's power, useless power. Useless power. Satan's power, useless power. Hey, useless power, useless power, useless power. Useless power, useless power, useless power. Come on. Useless power. Useless power, useless power, useless power. ஓகே, சேட்டனோட பவர் என்னவா? அது யூஸே பண்ண முடியாது. அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான். ஆனா சேட்டனோட பவர் நம்மளை உருவாக்க முடியாது. யாரோட பவர் நம்மளை உருவாக்குமா? ஏசப்பா ஜீசஸோட பவர் மாத்திரம்தான் நம்மை உருவாக்கும். ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு பழைய சாங் பாடலாமா? Dora, tick tick Dora, tick tick Dora, tick tick Dora, tick tick Dora, tick Dora, tick tick Dora, tick tick Dora, tick tick Dora, tick tick Dora. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா. டோராவின் நண்பர் எல்லாம் கூட போலாமே. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா. டோராவின் நண்பர் எல்லாம் கூட போலாமே. சென்றிடும் வழி தெரியாது. மிஸ்டர் மேப்பை கேட்டிட்டாலும் வழியை சொல்வாரு. ஓகே,
சாங் புரிஞ்சுதா? நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து இப்போ நீங்களும் பாட போறீங்க ஆக்ஷனோட. ஓகே, Dora, tic Dora, tic Dora, tic Dora, tic Dora, tic. Come on. Tic Dora, tic Dora, tic Dora, tic Dora, tic Dora, tic Dora. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா, டோராவின் நண்பரெல்லாம் கூட போலாமே. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா, டோராவின் நண்பரெல்லாம் கூட போலாமே. பரலோகம் சென்றிடும் வழி தெரியாது, மிஸ்டர் நம்மை கேட்டிட்டாலோ வழியை சொல்வாரு. அப்படியா? சென்றிடும் வழி தெரியாது, மிஸ்டர் நம்மை கேட்டிட்டாலோ வழியை சொல்வாரு. டிக் டிக் டோரா, டிக் டிக் டோரா, டிக் டிக் டோரா. நல்லா பண்ணலாமே. Come on boys. டிக் டோரா, ஓஹோ டிக் டிக் டோ, டிக் டிக் டோரா, டிக் டிக் டோரா. Tic tic Dora, tic tic Dora, tic tic Dora. Nanda map, Nanda map, Nanda map. Come on, Nanda map. சத்தமா சொல்லாமே. Nanda map, Nanda map, Nanda map. முதலில் பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளணும், விழாமல் இருக்கணும். Dora, tic Dora, tic Dora, tic Dora, tic Dora, tic Dora. பாருங்க. Tic Dora, tic Dora, tic Dora. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா, டோராவின் நண்பரெல்லாம் கூட போலாமே. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா, டோராவின் நண்பரெல்லாம் கூட போலாமே. சின்ன பொண்ணு டோரா பரலோகந்தான் போறா, டோராவின் நண்பரெல்லாம் கூட போலாமே, டோராவின் நண்பரெல்லாம் கூட போலாமே. ஓகே, சூப்பரா பாடுனீங்க. வெரி குட். சரி, இந்த வருஷம் சாங்குள்ள போலாமா? ஓகே, we are going to go to the VBS song. இந்த வருஷம் தீம் சாங்ல இருந்து போக போறோம். ஓகே, தீம் சாங் என்னது? தாடிகிடத்தோ, தாளம் போட்டு நீயும் பாடு. ஓகேவா? தீம்ல இருந்து போலாமா? 1 2 3 4. நல்லா கை தட்டி. தரிகிடத்தோ, தரிகிடத்தோ, தாளம் போட்டு நீயும் மாடு. பாடுங்க. சரிகமப்பா, சரிகமப்பா, ராகம் போட்டு நீயும் பாடு. தரிகிடத்தோ, தரிகிடத்தோ, தாளம் போட்டு நீயும் மாடு. சரிகமப்பா, சரிகமப்பா, தாளம் போட்டு நீயும் மாடு. HMEBS நாட்கள் வந்ததே, HMEBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே, ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே. வெல்கம் டு HMEBS. பாடுங்க. வரவேற்கிறோம்
VBSக்கு வரவேற்கிறோம் எச்சம் VBSக்கு தருகிறதோ தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா தருகிறதோ தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா நாட்கள் வந்ததே VBS நாட்கள் வந்ததே ஆடி பாடி குதூகலமாய் கொண்டாடுவோமே ஆடி பாடி வெல்கம் யூ ஆல் டு VBS வெல்கம் யூ VBS பாடுங்க வரவேற்கிறோம் VBSக்கு வரவேற்கிறோம் VBSக்கு தருகிடத்தோ தாளம் போட்டு நீயும் பாடு சரிகமப்பா சரிகமப்பா தருகிடத்தோ தாளம் போட்டு நீயும் பாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு. Okay, super dance ஆடுனீங்க, very good. Okay, come on, say power team. சொல்லுங்க, கேட்கல அங்கிளுக்கு. Power team. Louder, power team. Hey, power team. 1, 2, 3, 4. WER power team, power team, WER power team. எங்கள் அணி பவர்ஃபுல் அணி, இயேசுவின் பவரை யூஸ் பண்ணும் அணி. பாருங்க, எங்கள் அணி பவர்ஃபுல் அணி, இயேசுவின் பவரை யூஸ் பண்ணும் அணி. வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, பாருங்க, பெரிய பெரிய டீம் வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே இயேசுவின் வல்லமையா தோற்கடித்து வெற்றி 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 பெறுவனே. லவுடா, இயேசுவின் வல்லமை வெற்றி பெறுவனே. வெற்றி 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 பெறுவனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவனே. நல்லா கை தட்டலாமே. Come on, put your hands. நாங்களே இயேசு எங்கள் கேப்டனே, சிறு பிள்ளைகள் நாங்களே.
வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே பெரிய பெரிய டீம் வந்தாலுமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே இயேசுவின் வல்லம் வெற்றி 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 பெறுவனே. நல்ல சத்தமா ஆக்ஷனோட அவரால் வெற்றி பெறுவனே. வெற்றி வெற்றி பெறுவனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவனே. பவர்டி poverty louder hey 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 poverty P-O-W-E-R poverty. Okay, come on, let's do it. Power team, power team, much more power team. Very good, very good, very good. இப்போ நீங்க சூப்பரா எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட போறீங்க. ஓகேவா? திரும்ப பாட போலாமா? பாடலாமா? ரெடி 1 2 3 4. ஓகே, சூப்பரா டான்ஸ் ஆடி பாடுனீங்க. உட்காருங்க பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாடலாமா? விளையாடலாமா? யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும் விளையாடுறதுக்கு? எல்லாருக்கும் பிடிக்குமா? அங்கே பின்னால் பாய்ஸ்க்கெல்லாம் பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? ஃபுட்பாலா? ஓகே, கிரிக்கெட் விளையாடலாம். விளையாடலாமா நாம? ஓகே, யார் விளையாட போறீங்க கிரிக்கெட்? ஓகே, கமான். நீங்க நான் தான் பவுலிங் போட போறேன். ரெடி? அவுட் ஆக்கிடுவேன் அங்கிள். எனக்கு விளையாட தெரியாதுப்பா. ஓகே, ரெடி? அவுட் பண்ணிடலாமா? அடே பாரா. சரி, யார் அவுட் பண்றது தெரியல. எப்படி வேகம் அடிச்சிடலாமா? அவுட் ஆரு. கவா நல்லா கை தட்டுங்கடா. அச்சோ, பாத்தியா? அவுட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ரைட், ஓகே. சரி, அடுத்த சாங் படிக்கலாமா? நெக்ஸ்ட் சாங். ஓகே, சரி, இன்னைக்கு ஒரு நியூ சாங் கற்றுக்க போகிறோம். இதில் பார்த்துக்கோங்க, வேர்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. சீனியர் பாய்ஸ் நேத்துல பாட்டுத்தாள் வச்சுருக்கீங்களா? வாங்கிட்டாங்களா? யார் வாங்கிட்டா? சரி, வேர்ட்ஸை கேட்டுக்கோங்க. ஈஸியான சாங் தான். வேர்ட்ஸை கேட்டுட்டு கூட பாடணும். சரியா?
டிஹிடாட்டா டிஹிடாட்டா டிஹிடாட்டாடா டிஹிடாட்டா டிஹிடா. சரி, பாட பாட நீங்க அப்படியே கத்துக்கோங்க. ஓகேவா? சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுங்களே. சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுங்களே. டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா போடு, டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா போடு. ஜுமுக்கு 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 ஜுமு ஜுமுக்கு 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 ஜுமுக்கு. ஓகேவா? சாங் டியூன் புரிஞ்சுதா? ஓரளவாது புரிஞ்சுதாடா? ஸ்கூல்ல மிஸ் கேட்டா என்ன சொல்லி புரிஞ்சுதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? புரிஞ்சுது சொல்வீங்களா? புரிஞ்சிச்சா? அப்படியே பள்ளி வால் உள்ள போயிடுச்சா பாரு. பள்ளி வால் உள்ள போயிடுச்சா? இல்ல. ரைட், வெரி குட். பாடலாமா? 1 2 3 4. Digidata 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 போடு. ஜிமுக்கு 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 ஜிம். சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுகளே. சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுகளே. டிகிடாட்டா டிகிடாட்டாடா டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா போடு. ஜுமுக்கு 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 ஜும். அங்கே பாரு பின்னாலே பார்வோன் சேனை, மோசேயோடு சேர்ந்து ஆடு பார்வோன் ஜெயிப்பார். அங்கே பாரு முன்னாலே செங்கடலு, இயேசுவோடு சேர்ந்து ஆடு எல்லாமே ஜெயிப்பார். அங்கே பாரு பின்னாலே பார்வோன் சேனை, மோசேயோடு சேர்ந்து ஆடு பார்வோன் ஜெயிப்பார். அங்கே பாரு முன்னாலே செங்கடலு, இயேசுவோடு சேர்ந்து ஆடு எல்லாமே ஜெயிப்பார். டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா போடு. ஜிமுக்கு 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 ஜிம். ஓகே, சரி. இப்போ ஆக்ஷனோட பார்க்க போறோம். இந்த சாங் ஆக்ஷனோட பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஆக்ஷனோட நீங்க எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடி பாட போறீங்க. ஓகே, ஆக்ஷனோட பாட போறீங்க. ஓகே, நான் என்ன சொல்ல போறேன்? ரெடி 1 சொல்லலாமா? ரெடி 1 2 3. ஏய், உட்காருங்க உட்காருங்கப்பா. இன்னும் நிறைய தாத்தாலாம் உட்காந்துருக்காங்க. உட்காரு உட்காரு. தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்துருக்கீங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்கப்பா. ஆமா, ஸ்பீடா எழுதணும். ரெடி 1 2 3 சொன்ன உடனே ரெடி 1 ரெடி 1 2. ஏய், ரெடி 1 2 3. 1 2 3 4. டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா போடு. டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா ஜிமுக்கு 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 ஜிம் ஜிமுக்கு 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 ஜிம். சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுகளே. சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, பவர்ஃபுல் டீம்ல சேர்ந்து ஆடுகளே. டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா போடு. டிகிடாட்டா டிகிடாட்டா டிகிடாட்டாடா டிகிடா ஜிமுக்கு 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 ஜிம் ஜிமுக்கு 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 ஜிம். அங்கே பாரு பின்னால பார்வோன் சேனை,
மோசையோடு சேர்ந்து ஆடு பார்வோனை ஜெயிப்ப. அங்கே பாரு முன்னால செங்கடலு, இயேசுவோடு சேர்ந்து ஆடு எல்லாமே ஜெயிப்ப. அங்கே பாரு பின்னால பார்வோன் சேனை, மோசையோடு சேர்ந்து ஆடு பார்வோனை ஜெயிப்ப. அங்கே பாரு முன்னால செங்கடலு, இயேசுவோடு சேர்ந்து ஆடு எல்லாமே ஜெயிப்ப. திகிடாட்டா திகிடாட்டா திகிடாட்டாடா போடு, திகிடாட்டா திகிடாட்டா திகிடாட்டாடா. ஜுமுக்கு 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 ஜும், ஜுமுக்கு 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 ஜும். ஓகே, இந்த சாங் சூப்பரா பாடுனீங்க. எல்லாம் உட்காரலாமா? ஓகே, இப்போ நம்ம எதுக்குள்ள போக போறோம்னா ஃபன் டைம்குள்ள போக போறோம். என்ன போக போறோம்? இன்னைக்கு சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சத்தமா? நம்ம விபிஎஸ் தீம் என்னது? இன்னும் சத்தமா? சூப்பர். நேத்து நம்ம என்ன கேம் விளையாண்டுருந்தோம்? புரியல. ஓகே ஓகே ஃபைன். நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நான் பால் போடும்போது யாருமே எகிரெல்லாம் கூடாது, சரியா? யார்கிட்ட வருதோ அவங்க மட்டும் தான் பால் பிடிக்கணும். பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க என்கிட்ட ஸ்டேஜுக்கு வந்துடணும், என் பக்கத்தில், சரிங்களா? கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க, பாய்ஸ்லேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கேம் என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, ரெடியா? போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாய்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமா, கேர்ள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, கேட்ச்லாம் பிடிக்க தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே, பாலுக்கு அடிச்சிக்க கூடாது, சரிங்களா? யாருக்கு வருதோ அவங்க தான் பிடிக்கணும். யார் கையில் பால் இருக்கு? மேலே மேலே மேலே. சீட்டிங்லாம் கிடையாது. யார்கிட்ட பால் இருக்கோ அவங்க மேலே வந்துடணும். இப்போ கேர்ள்ஸ் டீம் பால் கேட்ச் பிடிக்க தெரியும்ல? ஓகே, ஸோ நான் பின்னால் தான் போடுவேன், ரெடியாக இருங்க. யார்கிட்ட பால் வந்துச்சு? ஓகே, எல்லாம் உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ கேம் என்ன அப்படின்னா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் டீம் ரெப்ரசன்ட் பண்ண போறாரு, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க. ஸோ யார் இந்த பலூனை ஃபர்ஸ்ட் ஊதி டைப் பண்ணிட்டு வெடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பலூன் ஊதி கட்ட தெரியுமா? பலூன் ஊதி கட்ட தெரியுமா உங்களுக்கு? சூப்பர். இப்போ நான் 3, 2, 1 சொன்னேன், நீங்கள் பலூன் ப்ளோ பண்ணிட்டு கட்டிட்டு தான் வெடிக்கணும், ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சியர் பண்ணணும். ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லா கவுண்ட் டவுன் சொல்லலாமா? 3, 1 ஸ்டார்ட். கை தட்டுங்கடா. ஓகே, இவர் வின் பண்ணிட்டாரு. சூப்பர். இவங்களுக்கும் நல்லா கிளாப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ அடுத்து மறுபடியும், சரியா? ஸோ இப்போ யாருக்கு? பாய்ஸ் டீம்கே போடலாமா? ஓகே, அடிச்சிக்க கூடாது, ஓகேவா? அடிச்சிக்க கூடாது. ஓகே, கிளாப் பண்ணுங்க, அவர் கிளாப் பண்ணுங்க. ஓ சூப்பர். இப்போ இந்த பக்கம் பால் பிடிப்பீங்களா நீங்க? யார் விளையாட வர போறீங்க? யார் காசியா இருக்கு வரணும்னு? டேய், கேர்ள்ஸ் டீமுக்குடா கேம், நீங்க இல்லடா. யாருக்கு? அச்சோ அச்சோ, இத்தனை பேர் கைத்தனை எப்படி போடுறது? சரி, நான் கண்ணை மூட்டு போறேன், பிடிச்சிக்கிறீங்களா? வாங்க மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு நல்லா. பலூன் ஊத்த தெரியும்ல? ஓகே, கவுண்ட் டவுன் கொடுத்துடலாமா? கவுண்ட் டவுன் கொடுக்கலாமா? 3 அவங்க பேசி டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 1. ஏய், நல்லா கிளாப் பண்ணாதானே ஃபாஸ்டா ஊதுவாங்க. அச்சோ, சீக்கிரம்.
வந்து ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்காங்க. கேர்ள்ஸ் ஒரு பாயிண்ட், பாய்ஸ் ஒரு பாயிண்ட். ஃபைனல் ரவுண்ட் சரியா? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். போயில நல்லா கிளாப் பண்ணிருங்க. இப்போ வந்து பாய்ஸ் டீமுக்கு நான் போட போறேன். அப்படியா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த கேம் இதோ நிப்பாட்டிக்கலாம். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து 4th டேல இருக்கோம் கரெக்டா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நமக்குள்ள தான் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ நம்ம டீச்சர்ஸ் கூட கேம் விளையாட போறோம். விளையாடலாமா? ஓகே சூப்பர். டீச்சர்ஸ்க்கு நம்ம என்ன கேம்ன்றதை சொல்லிடலாம். இப்போவே 2 சேர் கொண்டு வந்துருங்க. இப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன கேம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிஸ்கெட் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா? அந்த பிஸ்கெட்டை வந்து அவங்க வச்சுக்கிட்டு யார் ஆட்டி கீழே கொண்டு வந்து சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். கூப்பிடலாமா? நீங்களே சொல்லுங்க யாரை கூப்பிடலாம்? வாங்க, உங்களை தான் எல்லாரும் சொல்றாங்க. வாங்க, நல்லா நல்லா கிளாப் பண்ணுங்க. இன்னும் ஒருத்தர் வேணுமே இந்த பக்கம். யாரு? சப்ரீனாவா? உங்களை தான் சொல்றாங்க. புரியல யாருப்பா? எனக்கு பேர் கேட்கல. யார் கூப்பிடணும்? ஷர்மிளா. வாங்க வாங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. ரெண்டு பேர் கூட யார் அடுத்து கூப்பிடலாம்? திவ்யா அக்கா. யாரு? திவ்யா அக்கா. திவ்யா அக்கா வாங்க. எல்லாரும் திவ்யா அக்கா தான் சொல்றாங்க. திவ்யா அக்கா வாங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்க. சீக்கிரம் திவ்யா அக்கா கிளாப் பண்ணுங்க, அப்பதான் வருவாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் யாரை கூப்பிடலாம்? ஜெனிஃபர். ஜெனிஃபர் அக்கா. ஜெனிஃபர் அக்கா. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்க. ஆசையா வாங்க. எந்த ஜெனிஃபர் அக்காடா? யாரு? அவங்கள தான் சொல்றேன். கிளாப் நல்லா கிளாப் பண்ணுங்க. அதாவது 3 சான்ஸ் கொடுக்கலாம். கீழே வந்துச்சுன்னா 3 வாட்டி நீங்க எடுத்து வச்சா ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவுட். வேற பிஸ்கெட் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, ட்ரையல் போயிடலாமா? சரி, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஒரு ட்ரையல் பண்ண போறாங்க அவங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா? ஓகே. அப்படியே ஷேக் பண்ணி கீழே எடுத்துங்க. அவங்கள மேலே வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ப்ரோ வேற பிஸ்கெட் கொடுத்துருவோம். நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, கவுண்ட் டவுன் கொடுத்துடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். ஐயோ, ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு ப்ரோ, நோட் பண்ணிக்கோங்க. 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சு. அச்சோ, 3 வாட்டி விட்டுட்டீங்களா? அச்சோ, இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. கிட்ட வந்துட்டாங்க இவங்க. இன்னும் லைட்டா இன்னும் லைட்டா கிட்ட கிளாப் பண்ணுங்க. லைட்டா கிளாப் பண்ணுங்க. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 முடிஞ்சா? ஓகே, லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு.
எல்லாம் கை தடுங்க, எல்லாம் கை தடுங்க. போதும் போதும். அதாவது எல்லாரும் டிஸ்குவாலிஃபைட் ஆனதுனால இவங்க சாப்பிடாமே ஜெயிச்சிட்டாங்க. இவங்க கிளாப் பண்ணுறதுக்கு எல்லாரும் அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சிட்டீங்க. அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க எல்லாரும். நல்லா கிளாப் பண்ணிடலாம் டீச்சர்ஸ்க்கு. ஓகே, அமைதியாக இருக்கணும். சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் கேம். சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேம் விளையாடுவோம். சரி, உங்களுக்கு கேம் வேணான்னு நினைக்கிற சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க, முடிச்சுக்கலாமா? அப்போ சைலண்டாக இருக்கணும். குட் பாய்ஸ், குட் கேர்ள்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 6 இருக்கு. பாய்ஸ்லேருந்து 3 பேர், கேர்ள்ஸ்லேருந்து 3 பேர். இருங்க விளையாடலாம். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பிக் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிடலாம்? எஸ் சார், நீங்களே யாராவது பிக் பண்ணுங்கண்ணா. நீங்கள் பிக் பண்ணுங்க, வாங்க. யாரு பேரு? மேலே வாங்க, கிளாப் பண்ணுங்க, அவர் கிளாப் பண்ணுங்க. எல்லாரையும் கூப்பிடுவோம். மேலே வாங்க. கோச்சிக்க கூடாதுடா, 6 பண்ணு தான் இருக்கு. ஓகேயா? ஓகே. கேர்ள்ஸில் ஒருத்தர் வந்துட்டாங்களா? இது என்ன கேம்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன கேம் இது? சரி, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கப்பா, அவங்கவுங்க பண்ணு மட்டும் தான் சாப்பிட்ணும், அடுத்தவங்க பண்ண சாப்பிடக்கூடாது. சரியா? அப்படி சாப்பிட்டா கேம் வந்து டிஸ்குவாலிஃபைடு. ஓகே. ஸோ கவுண்ட் டவுன் கொடுத்துடலாமா இவங்களுக்கு? என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? 5 4 3 2 1 கோ. கிளாப் பண்ணுங்கப்பா, அப்போ ரெடி அவங்க விளையாடுவாங்க. Bro, let இன்னும் 1 minute தான் இருக்கு. நீங்க பண்ணலன்னா அடுத்த செட் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டுருவோம். எல்லாம் 30 செகண்ட்ஸ் என்னலாமா? 30ல இருந்து 30 29 28 27 26 கடிச்சு இல்லடா பண்ணு. சாப்பிடாதடா, கடிச்சு இல்லடா பண்ணு. கடிச்சிடு. ஓகே, எல்லாம் வந்துடும். இப்போ யாருமே எடுக்கவே இல்லைப்பா. அடுத்த பேரை கூப்பிட்டுலாமா? கடைசி செட் இதுதான். சரியா? சரி, இவர்கிட்ட கேட்போம். நீங்கள் என்னப்பா கடிச்சிருவீங்களா பண்ண? ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட் வந்தாங்க, எடுக்கவே இல்லை. பாய்ஸ்ல சொல்ல, நான் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவேன்னு சொல்கிறா. வின் பண்ணுறேன். ஓகே, ரைஸ். இவருக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கப்பா. அடுத்து சரி, ஓகே. அவங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாய்ஸில் வந்து யார் பலூன் ஊதி வெடிக்க போறீங்க? சரி, ஓகே, இவருக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இங்கே யார் பண்ண போறீங்க? நீங்க பன் விளையாண்டுட்டீங்களா? ஓகே, எந்திரிச்சு நின்னுக்கோங்க. யார்கிட்ட பலூன் இருக்கு நீங்க எந்திரிச்சு நின்னுக்கோங்க. ஓகே, கவுண்ட் டவுன் கொடுக்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் வெடிக்கிறாங்க பார்க்கலாமா? ஓகே, 3 4 3. கிளாப் பண்ணுங்கடா, அப்பதானே எனர்ஜியா இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரம். come on. இப்போ
இப்போ யார் வின்னர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாய்ஸ் 1 கேர்ள்ஸ் 1 இருந்தீங்க கரெக்டா? இப்போ கேர்ள்ஸ் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ யார் வின்னர் அப்படின்னா கேர்ள்ஸ் தான் வின்னர். நல்லா கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. சூப்பர், நல்லா கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கேமை. ஓகே, இங்கே பாருங்கப்பா, பண்ணை வந்து கடிச்சு இழுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பிக் பைட் ஆச்சுன்னா போகணும். ஓகேவா? ஓகே, கவுண்ட் டவுன் கொடுத்துடலாமா 5ல இருந்து? ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுங்க. ஏய், நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. யாராவது கடிக்கிறாங்களா பார்க்கலாம். யாருமே பண்ணவே மாட்டுறாங்க. ஏய், கிளாப் பண்ணுங்கப்பா, கிளாப் பண்ணுங்கப்பா. பாதி பண்ண சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கே இந்த பண்ண கொடுத்துடலாமா? கிளாப் பண்ணு, நல்லா கிளாப் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் சாப்பிடுங்கடா. வரலையா? வேற யாராவது வரீங்களா கேர்ள்ஸுக்கு விளையாட? சரி வா. இன்னும் 2 பேர் தான். கடிச்சிட்டாரு இவரும். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கேம் சூப்பராக இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, நாளைக்கு இன்னொரு கேம் போடுறோம், சரிங்களா? கேம் நல்லா இருந்துச்சா? கேம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்தவங்கலாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிடிச்சிருந்தவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன டைமு? நேற்று என்ன ஸ்டோரி சொன்னாங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பையன் கையை தூக்கியிருக்காரு. அவன் கிளாப் பண்ணோமா? அவன் என்ன சொல்லலான்னு பார்ப்போம். அவன் கரெக்டாக சொல்லலான்னு பாருங்க. என்ன ஸ்டோரி சொன்னாங்க நேற்று? வந்து என்ன ஸ்டோரினா, ஒரு ஸ்குரில் இருந்துச்சு. அது பேர் சாமியா. அங்கே அந்த ஊரில் ஒரு போட்டி வச்சாங்களாம். அதில் வந்து அதுவும் கலந்துக்குச்சான். மனத்தில் ஏறி ஒரு இலை இருக்குமா, அது இது பண்ணாலே ஆடுமா. அதுலேருந்து நம்மளும் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா பண்ணோம். இதுலேருந்து நல்லா நம்மளும் ப்ரிப்பரேஷன் பண்ணோம், கற்றுக்கணும். ஓ, நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டானா? அப்படியா? ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணலாமா? சரி, ஓகே. இன்றைக்கி ஸ்டோரி கேட்போமா? சரி, ஓகே. இன்றைக்கி நமக்கு மத்தியில் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அண்ணன் ஃபிலிப் பண்ண வராங்க. அவங்க கரங்க தட்டி வரவேற்போமா? கிளாப் பண்ணுங்க. Praise the Lord. Praise the Lord. பவரே இல்லையே. சூப்பர் சூப்பர். இப்போ என்ன டைமுக்கு வந்திருக்கோம்? ஸ்டோரி டைம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு டே என்ன அனிமல் பேர்டு ஏதாவது சொன்னாங்களா? எதை பற்றி சொன்னாங்க ஃபஸ்ட்டு டே? சிட்டுக்குருவியா? சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்ததே இல்லை? சிட்டுக்குருவியை பார்த்ததே இல்லை. யாரெல்லாம் பார்த்ததே இல்லை? ஓ, யாருமே இல்லையா? சூப்பர். டே 2ல் என்ன சொன்னாங்க? பென்குயின். ஓகே. டே 3 ஸ்குரில். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் தெரியுமா? ஏதாவது கெஸ் இருக்கா? டாட்டாய்ஸ். ஓ, சூப்பர், கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஓ, முன்னாடியே சொல்லிட்டாங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டேயில் இருக்கோம் நம்ம? புரியல. மேட்ச் டே. ஓ, சூப்பர். மேட்ச்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது? ஃபுட்பால், கிரிக்கெட். யாராவது ஒருத்தரா? ஃபுட்பாலு. சரி சரி சரி, ஓகே ஓகே. மேட்ச்ன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ நாளைக்கு ஃபுட்பால், கிரிக்கெட் நிறையா சொன்னீங்கல்ல. இப்போ நாளைக்கு உங்களுக்கு மேட்ச் நீங்கள் விளையாட போகிறீங்க இல்லை, இன்றைக்கி மேட்ச் விளையாட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்?
ஆ எக்ஸைட்டிங்காக இருக்கும். வேறு பயமாக இருக்கும். மேட்ச் விளையாட போகணுன்னா எப்படி இருக்கும்? ஸோ மேட்ச்னா பயம் இருக்கும்னு சொன்னாங்க, எக்ஸைட்டிங் இருக்கும்னு சொன்னாங்க. வின் பண்ணணும்னு தோணாதா? யாருக்கெல்லாம் வின் பண்ணணும்னு தோணும்? மேட்ச்னா நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும்னு தோணுமா தோணாதா? தோணும். யாருக்கெல்லாம் தோணும்? பவர் டீமில் நீங்களா? அப்போ நம்மளாம் டெவில் டீமை வின் பண்ணணுமா இல்லையா? வின் பண்ணணும். ஓகே, சூப்பர். சத்தம் வரலையே. வின் பண்ணணும்னு சொன்னால் வின் பண்ணணுமா இல்லையா? ஓகே, சூப்பர். நான் வார்ம் அப் பண்ணலான்னு நினச்சேன். மேட்ச்னால் வார்ம் அப் பண்ணுவாங்கள்ல, ஆனால் உங்கள் பவர்லாம் பார்த்தா வார்ம் அப்பே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, பவர் டீமாக இருக்கீங்க. ஓகே, நம்ம மேட்ச் டே இன்னையில் இருக்கோம். இந்த மேட்ச் டேயில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்? வின் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? பைபிளில் வந்து ஒரு வேர்ஸ் இருக்குது, பந்தயத்தில் ஓடுகிறவங்க அநேகர் ஓடுவாங்க, ஆனால் நம்ம எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னதுதான், வின் பண்ணணும்னு நம்ம ஓடணும். ரேஸில் எல்லோரும் தானே ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாரோட மைண்ட் செட்லேயும் என்ன இருக்கணும்? வின் பண்ணணும்னு இருக்கணும். சரியா? அதுதான் பைபிளில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நோக்கம். நம்ம இந்த மேட்ச் டேயில் என்ன பண்ண போகிறோம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம மேட்ச்சை நடத்த போகிறோம். சரியா? வின் பண்ணணும் நம்ம மேட்ச்சில். சரி, இப்போ அந்த டாட்டாய்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி ஸ்டோரியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ டாட்டாய்ஸில் வந்து 2 டீம் இருந்துதான். ஒரு காட்டில் வந்து வருஷம் வந்து ஒரு போட்டி நடக்குமா. அந்த போட்டி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. வேகமாக நடக்கிற போட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேகமாக நடக்கிற போட்டி. யாராவது இந்த போட்டியில் யாருக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடி இருப்போம் இல்லை? வேகமாக நடக்கிற போட்டி யாராவது போயிருக்கீங்களா? ஓ, சூப்பர். ஸோ வேகமாக நடக்கிற போட்டி வச்சாங்களாம். ஏன் வேகமாக நடக்கிற போட்டி வச்சாங்க அப்படின்னா, அந்த ஆமை வந்து, இந்த ஆமைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? ரேஸா? முயல் ஆமை. ஓகே, இந்த ஆமைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்லோ. ஸோ எனக்கும் அதான் ஞாபகம் வருது, ஸ்லோ. ஆமைனாலே என்னது? ஸ்லோ. அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அது 1/2 கிலோமீட்டரை விட குறைவாக தான் போயிருக்குமா. 1 மணி நேரத்துக்கு 1/2 கிலோமீட்டரை விட குறைவாக தான் போயிருக்குமா. ஆனால் இந்த ஆமையை யார் படைச்சா? இந்த ஆமையை இன்டெலிஜென்ட்டாக ஆண்டவர் படைச்சிருக்காரு. சரியா? இதில் என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமையை வந்து நம்ம ஒரு இடத்துல இப்படி வச்சோன்னா இந்த ட்ராக்கை விட்டு நகராமல் அதே ட்ராக்கில் போய்கிட்டே இருக்குமா. ட்ராக்கை விட்டு இன்றைக்கி வந்து நிறைய ரோபோட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எதுக்காகனா ஒரு லைனை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து இந்த டாட்டாய்ஸ்குள்ளே வச்சுருக்காரு. ஒரு லைனை நீங்கள் இதை காமிச்சிட்டிங்கன்னா டில் த எண்டு அதே லைனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்குமா. அந்த இன்டெலிஜென்ஸை யார் கொடுத்தது? டாட்டாய்ஸுக்கு ஏசப்பா கொடுத்துருக்காரு. இந்த டாட்டாய்ஸ் வந்து ஏறக்குறைய 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்படி ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டுக்கு முன்பதாக? 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக. அதை மில்லியன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1 மில்லியன்னா 10 லட்சம். அதை கால்குலேட் பண்ணி பார்த்த நேற்று கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மிருகம், இப்படி ஒரு டாட்டாய்ஸ்னு ஒரு மிருகம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன பண்ணோன்னா, அது 2 கால் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் வந்து குழி தோண்டுமா. அது அந்த மண்ணிலலாம் வந்து குழி தோண்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த 4 இதை வச்சு தான் மூவ் பண்ணுமா. இதோட மூமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும் அதால். சரியா? அதான் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டாட்டாய்ஸ்னாலே ஸ்லோவாக தான் போகும். ஸோ 2 டாட்டாய்ஸ் டீமுக்கு தான் கேம் வச்சுருக்காங்க. ஒரு டாட்டாய்ஸ் டீமோட பேர் வந்து என்னென்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அவசர அணி. என்ன அணி? அவசர அணி. இன்னொரு டாட்டாய்ஸ் ஒரு டீமுக்கு பேர் நியாயமான அணி. சொல்லுங்கள். 2 அணி இருக்குது. சரியா? இந்த அணிக்கு பேர் வச்சுக்கலாமா? இந்த ரெட் கலர் பேருக்கு வந்து என்ன வச்சுக்கலாம்? அவசர அணின்னு வச்சுக்கலாம். எல்லோனா நியாயமான அணின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த 2 அணிக்கும்
கேப்டன் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இவரை வந்து கேப்டன் வச்சுக்கலாம், டெரி. இவர் பேர் என்ன? டெரி. இவர் பேர் மேக்ஸ். ஸோ இவங்க 2 டாட்டாய்ஸோட கேப்டன். இவங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது, சரியா? இந்த போட்டி என்ன போட்டி சொன்ன? என்ன போட்டி? வேகமாக நான் அடிக்கடி கொஷின் கேட்பேன், ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறமா கொஷின் கேட்பேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களா இல்லையா பார்க்கலாம், சரியா? வேகமாக நடக்கிற போட்டி. இந்த மிருகமே என்ன எப்படி தான் நடக்கும்? ஸ்லோவாக. அதுக்கு போய் வேகமாக நடக்கணும்னா கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த டாட்டாய்ஸ் என்ன பண்ணுச்சு, நம்ம எப்படியாவது இந்த கேமை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும்னு சொல்லி அதை என்னென்ன கோல்மால்லாம் பண்ண முடியுமோ அவங்க டீம் கிட்ட பேசுது. காம்படிஷன் வரப்போது, ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு திங்க் பண்ணுங்கள், எப்படி நம்ம கேமை வின் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க டீமை ட்ரெயின் பண்ணுது. யார் ட்ரெயின் பண்ணுறா? டெரி. டெரி கேப்டன். அவர் டாட்டாய்ஸ் டீமை ட்ரெயின் பண்ணுறாரு, சரியா? அடுத்த டீம் என்னது? மேக்ஸ். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நியாயமான வழியில் தான் போகணும். எந்த வழியில் போகணும்? நியாயமான வழியில் போகணும், நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். கடைசி ரோ பாய்ஸ், நேர்மையாக இருக்கணும்னா என்னது? நேர்மையாக இருக்கணும்னா உங்களுக்கு என்ன புரியுது? உண்மையாக இருக்கணும், ஓகே? நியாயமாக இருக்கணும், நேர்மையாக நடக்கணும், டீமோட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேக்ஸ் வந்து அவங்க டீமுக்கு சொல்லிருச்சு. ஸோ 2 டீமும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு மேட்ச் டே மாதிரி அவங்களுக்கும் மேட்ச் டே இன்றைக்கி தான், சரியா? மேட்ச் டே வந்தாச்சு. மேட்ச் டேயில் 2 பேரையும் ரேஸில் நிறுத்திட்டாங்க. நடுவர் ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். யார் பார்த்துட்ருக்கா? நடுவர். அவர் தான் ஜட்ஜ், சரியா? அந்த நடுவர் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா, அவங்களுக்கு 4 லேப் இருக்குது, 4 சர்க்கிள் இருக்குது. 4 சர்க்கிளை சுற்றிட்டு அவங்க போய் ஃபைனல் லேப்போட ஒரு வந்து டெஸ்டினி ஃப்ளாக் மார்க் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ளாகை தொடணும். இவங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் லேப் முடிச்சிட்டாங்க, செகண்ட் லேப் முடிச்சிட்டாங்க, தேர்டு லேப் முடிச்சிட்டாங்க. அப்போ மேக்ஸுக்கு என்ன ஒரு பயம் வந்து, அந்த மேக்ஸ் வந்து ரூல்ஸ் போட்டிருக்கு. அவங்க டீம் கிட்ட என்ன சொல்லியிருக்கு? நியாயமாக இருக்கணும். என்ன சொல்லியிருக்கு? பவர் டீம் என்ன சொல்லியிருக்கு? நேர்மையாக இருக்கணும், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அது சொல்லிருச்சு கிளியராக அந்த டாட்டாய்ஸ் கிட்ட. நீங்கள் ட்ராக்கில் போகும்போது யாரையுமே பார்க்கக்கூடாது, சரியா? யாரையுமே பார்க்கக்கூடாது. பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்கள் மனசை வந்து தளர விட்டுறாதீங்க, டிஸ்டர்ப் ஆகிடும் மைண்டு. ரேஸில் நம்ம ஜெயிக்கணும், உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி டாட்டாய்ஸ் சொல்லியிருக்கு மேக்ஸ். ஸோ இதை அவங்க டீம் ஞாபகம் வச்சிட்டாங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 3 லேப் முடிஞ்சிச்சு. 4வது லேப்பில் இந்த ஆமை இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓரமாக வெயிட் பண்ணி அதோட காலில் வந்து சின்ன வீல் மாட்டிக்கிட்டாங்க. என்ன மாட்டிக்கிட்டாங்க? வீல் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து வீல் மாட்டலை. ஸோ இவங்க வேகமாக அவங்களால எவ்வளோ முடியுமோ ஃபுல் எனர்ஜியை கொடுத்து வேகமாக அவங்க வாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீல் மாட்டினதுனால அவங்க ஃபைனல் லேப்பை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இப்போ யார் வின் பண்ணது? எந்த டீம் வின் பண்ணியிருக்கு? இவங்க வந்து டெரி டீம் வந்து வின் பண்ணிருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணி வின் பண்ணாங்க? சீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். இவங்க ரேஸ் என்ன முடிக்கல. அங்கே நடுவர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க வந்து தொட்டுட்டாங்க, இவங்களும் வந்து அந்த ஃப்ளாகை ரீச் பண்ணுறாங்க, கொஞ்சம் லேட்டாக ரீச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன வின் பண்ணது யாருன்ற ரிசல்ட்டை யார் சொல்லணும்? நடுவர் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து சீட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் டீம் என்ன பண்ண போகிறோம்? டிஸ்குவாலிஃபை. வின்னர் யார்? மேக்ஸ் டீம். மேக்ஸ் டீம் தான் வின்னர்னு சொல்லிட்டாரு. ஸோ உங்களை மாதிரி விபிஎஸ் அட்டன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். மேக்ஸ் டீம் அவங்க டீச்சர்ஸ் சொன்னது, அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மா கீழ்ப்படியணும், அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதை சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த மேக்ஸ் டீம் என்ன பண்ணிருச்சு, அவங்க போயிட்டு இருக்கும்போது கூட பார்த்தாங்க, அந்த வீல் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த டாட்டாய்ஸ் வீல் மாற்றும் போது இந்த டாட்டாய்ஸ் டீம்லாம் பார்த்துருக்கோம்ல, பார்க்கும்போது அவங்க மேக்ஸ் சொன்னது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. மேக்ஸ் என்ன சொன்னார்? ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கணும், பக்கத்தில் யார் என்ன பண்ணுறதையும்
பார்க்கக்கூடாது. பார்த்தா நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. உண்மையாக ஜெயிக்க முடியாது. அவங்க சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறாங்க, உண்மையாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி வந்து டாட்டாய்ஸை பற்றின ஸ்டோரி. சரியா? இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அந்த மேட்சை சொல்லிவிட்டு பைபிளில் ஒரு 2 மேட்ச் இருக்குது, அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்னொரு மேட்ச் வந்து பாக்ஸிங். பாக்ஸிங் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பாக்ஸிங்னா என்னன்னு தெரியுமா? பாக்ஸிங்னா என்னது? குத்து சண்டை. பாக்ஸிங் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் விளையாடுவாங்க பாக்ஸிங்கில்? 2 பேர். சூப்பர், 2 பேர் விளையாடுவாங்க பாக்ஸிங்கில். சரி, பாக்ஸிங்கில் 2 பேர் விளையாடுவாங்க. எத்தனை ரவுண்ட் இருக்கும் தெரியுமா? 3 ரவுண்ட்ஸ். இல்லை, பாக்ஸிங்கில் 12 ரவுண்ட் இருக்குமா? எத்தனை ரவுண்டு? ஒரு ரவுண்டு 3 நிமிஷம் தான். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். அந்த பாக்ஸிங்கில் விளையாடுறவங்களுக்கு என்ன வேணும்னா, இப்போ எப்படி அந்த ஆமை எப்படி ட்ராக்கில் கரெக்டாக போச்சு இல்லையா, ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோடு இருந்தது, அதான் வின் பண்ணிச்சு. அதே மாதிரி பாக்ஸிங்கில் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருத்தங்களை வந்து குத்தும்போது இந்த தலையை வந்து முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போகணுமா? அது கஷ்டம் இல்லை. பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் என்ன கடுமையாக வந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியும். நீங்கள் ஒருத்தர் அடிக்கும்போது உங்கள் தலையை முன்னாடியும் பின்னாடியும் ஷேக் பண்ணலன்னா நீங்கள் அவுட்டு. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து பாக்ஸிங்கில் இருக்குது. சரியா? இந்த பாக்ஸிங்கில் வேர்ல்டு சாம்பியன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னென்னா முகமது அலி. அவர் பேர் என்னது? முகமது அலி. அவர் வந்து கிட்டத்தட்ட 61 மேட்ச் விளையாடியிருக்கார். எத்தனை மேட்ச்சு? 61 மேட்ச்சில் 56 மேட்ச் அவர் தான் சாம்பியன். எத்தனை மேட்ச்சில்? 56 மேட்ச்சில் அவர் தான் சாம்பியன். 5 மேட்ச்சில் லூஸ் பண்ணிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி 12 ரவுண்ட்ஸ் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த 12 ரவுண்ட்ஸில் 8வது ரவுண்டு வரும்போது ஓங்கி அடிச்சிட்டாங்க அவங்க ஆப்பனண்ட்டு. அவர் பேர் வந்து ஸ்பின்ஸ். அவர் பேர். அவர் ஓங்கி அடித்ததுனால அவர் கீழே விழுந்துட்டார். ஸோ இப்போ ரெஃப்ரி வந்து கவுண்ட் பண்ணுவார். 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். எத்தனை கவுண்ட் பண்ணணும்? 1 2 3 4 அப்படின்னு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் இந்த முகமது அலியால் எந்திரிக்க முடியல. அவர் எந்திரிச்சிட்டாருன்னா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடும். அவரால் எந்திரிக்க முடியல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மேட்ச்சில் அவர் லூஸ் பண்ணிட்டார். அவர் யார் கூட போட்டிக்கிட்டாருன்னா அவர் தான் வேர்ல்டுலே வந்து டாப் மோஸ்ட் பாக்ஸர் ஸ்பின்ஸ். அவர் கூட போட்டிக்கிட்டார். அவரால் ஜெயிக்க முடியல. 8வது ரவுண்டில் தோத்துட்டார். மொத்தம் 12 ரவுண்டு சொன்னோம் இல்லையா, 8வது ரவுண்டில் தோத்துட்டார். 6 மாதம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணாராம் கடுமையாக. அவர் என்ன நினச்சார், நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஏசப்பா நம்ம கூட இருந்தால் ஜெயிக்க முடியும். ஏசப்பா நம்ம கூட இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸும் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணார். 6 மாதம் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணார். எப்படியாவது யாருக்கிட்ட நம்ம தோத்தமோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் 6 மாதம் ப்ராக்டிஸ் முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கு அப்புறம் ஃபைனல் மேட்ச் வருது. அந்த மேட்ச்சில் முகமது அலி தான் ஜெயிக்கிறார். யார் ஜெயிக்கிறா? முகமது அலி தான் ஜெயிக்கிறார். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? உங்களுக்கு புரிஞ்சது யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் முன்னாடி வாங்க. நீங்களா? வாங்க வாங்க. அந்த டாட்டாய்ஸ் வந்து நம்ம தான் அந்த டாட்டாய்ஸ் வந்து ஏசுபத்தால பற்றி கேட்டு அது எந்த ரயில் இருந்துச்சோ அந்த ரயிலில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. அப்புறம் வந்து போயிட்டு அப்புறம் வந்து எதுவும் பார்க்கக்கூடாது, நீ உனக்கு ஏசப்பா சொல்ல பற்றி கேட்கணுன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக போகணும் சொன்னிச்சான். ஓகே, வெரி குட். கிளாப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம எப்படி போகணும். நீங்கள் இவங்களை கிளாப் பண்ணுங்கள். வெரி குட். காட் பிளஸ் யூ. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க? ஏசப்பா சொன்னபடி கேட்டு அந்த மேக்ஸ் டீம் என்ன பண்ணிச்சு? நியாயமாக நேர்மையாக ஒன்றா சேர்ந்து அவங்க டீம் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏசப்பா மேலே. உறுதியான நம்பிக்கை யார் மேலே இருந்தது? ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரியா?
இதே மாதிரி பைபிளில் ஒரு 2 மேட்ச் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன பார்த்தோம்? ஸ்பீடாக வந்து நடக்கிற மேட்ச். 2வது மேட்ச் என்னது? பாக்ஸிங். இப்போ 3வது ஒரு மேட்ச்சு, 4வது ஒரு மேட்ச் இருக்குது. இந்த பாக்ஸிங் வந்து ஒரு டேஞ்சரான கேமுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய அடிபடும் ஆப்போனண்ட்டுக்கு. 2 பேர் தான், அடித்தா அவ்வளோதான், அவரால் எந்திரிக்க முடியாது. அப்படி தானே? ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கேம் எது? பாக்ஸிங். சரியா? ஆனால் அதை விட ஒரு டேஞ்சரான கேமை ஏசப்பா எனக்காகவும் உங்களுக்காகவும் விளையாடி இருக்காரு. அந்த கேம் என்னன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம பவர் டீமோட கேப்டன் யார்? ஜீசஸ் வந்து ஹீரோ. ஒரு சாங் கூட பாடினீங்களே, பவர் டீமும் டெவில் டீமும். பவர் டீமோட கேப்டன் யார்? யார்? மோசஸ். பவர் டீமோட கேப்டன் யார்? மோசஸ். டெவில் டீமோட கேப்டன் யார்? பார்வோன். வெரி குட், வெரி குட். இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோசேக்கும் பார்வோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். பார்வோன் கிட்ட குதிரை இருந்தது, ரதங்கள் இருந்தது, யுத்த வீரர்கள் இருந்தாங்க. பார்வோன் கிட்ட என்னெல்லாம் இருந்தது? ரதம் இருந்தது, குதிரை இருந்தது, யுத்த வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் மோசே கிட்ட யார் இருந்தா? இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் மோசே கூட ஹீரோ இருந்தார். யார் ஹீரோ? சத்தம் வரலையே. சூப்பர். பவராக சொல்லணும். நீங்கள்லாம் என்ன டீமு? பவர் டீம். ஓகே. ஸோ ஏசப்பா ஹீரோ அவர் கூட இருந்ததுனால மோசே கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அவர்கிட்ட யுத்த வீரர்கள் இல்லை, குதிரை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோல் மட்டும்தான். என்ன இருந்தது? உங்கள் கிளாஸில் உங்கள் டீச்சர்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லி தருவாங்க. சரிங்களா? அந்த கோலை வச்சு ஏசப்பா மோசே கிட்ட என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் மோசே பண்ணார். சரியா? அவர் கோலை நீட்டுங்கன்னு சொன்னால் கோலை நீட்டினார். என்ன பண்ணார்? ஏசப்பா சொல்கிறத மோசே என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? செஞ்சார். வெரி குட். ஃப்ரண்ட்டில் தான் நிறைய கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏசப்பா சொன்னதை மோசே என்ன பண்ணார்? அதன்படி அப்படியே செஞ்சார். அந்த கோலை கீழே போடுங்கன்னா கீழே போட்டார், அடிங்கன்னு சொன்னால் அடித்தார். அவர் என்ன என்ன ஏசப்பா அவருக்கு பண்ண சொன்னாரோ அதை எல்லாத்தையும் பண்ணார். மொத்தம் 10 மேட்ச் நடந்திருக்கு. எத்தனை மேட்ச் நடந்திருக்கு? 10 மேட்ச் முடிஞ்சு 10 மேட்சுமே யார் தான் வின்னரு? யார் தான் வின்னரு? பவர் டீம் தான். என்ன டீம் வின் பண்ணன்னு சொன்னால் சத்தம் போட மாட்டீங்களே. யார் வின்னரு? ஓகே. லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சுது, அதுலேயும் யார் தான் வின்னரு? பவர் டீம், மோசேயோட டீம் தான் வின் பண்ணியிருக்கு. எதனால்? அவங்க ஏசப்பா மோசேக்கு என்ன என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் அது செஞ்சதுனால. வெரி குட். இப்போ ஃபைனல் மேட்சுக்கு வந்திருக்கோம். வெரி வெரி டேஞ்சரஸ் மேட்ச். பாக்ஸிங் எப்படிப்பட்ட மேட்ச்சு? டேஞ்சர் மேட்ச். ஆனால் இது வெரி வெரி டேஞ்சரஸ் மேட்ச். பாக்ஸிங்கில் ஒருத்தங்க அடித்தாங்கன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்களுக்கு சரி பண்ணிடலாம். நீங்கள் அப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்? திருப்பி பழைய நிலைமைக்கு என்ன பண்ணிடலாம்? பழைய நிலைமைக்கு வந்துடலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய லைஃபே வந்து பணைய வச்சிட்டார். எதை வச்சார்? நம்ம இப்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் தானே அது வெரி டேஞ்சரில். அது ஒருத்தர் வந்து நமக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு. என்னுடைய பாவங்களுக்காகவும் நம்ம ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் ஏசப்பா அந்த மேட்சை எடுத்து டெவில் முன்னாடி இந்த மேட்சை பண்ணி சிலுவையில் ஜீவனை கொடுத்துருக்காரு. ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் இல்லை? அவர் ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்துட்டார். எத்தனாவது நாளில்? 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் பரலோகத்தில் இருந்து தான் இங்கே வந்தார். எங்கேருந்து வந்தார்? பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்தார். நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் த ஃபைனல் திங். சரிங்களா? பரலோகத்தில் இருந்து இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் யார்? காடு. யார் அவர்? காடு.
அவருக்கு ஒரு மேட்ச் என்னன்னா, நீங்களும் நானும் தப்பு செய்கிறோமா இல்லையா? தப்பு செய்வோமா இல்லையா? நீங்களாம் குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா? நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. எங்கள் அம்மா அப்பா அடிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் கிட்டலாம் அடி வாங்கியிருக்கேன். சரிங்களா? எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பேன், சில பையனை லெசன் கவனிக்க விட மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க சிரிச்சிடுவாங்க, உடனே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படி பண்ணதே இல்லையா? ரொம்ப ஒபீடியன்ஸான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போலையே, சூப்பர். ஆனால் இந்த ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த நாட்களில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்குமா இருக்காதா? ஹலோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? நீங்கள் இப்போ சொன்ன பேச்சு கேட்கலன்னா அம்மா அப்பா அடிக்கிறாங்களா இல்லையா? பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா? எதுக்காக? நீங்கள் அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது, ஏன்னா அது தப்பு. மேக்ஸ் டீம் என்ன சொன்னுச்சு? மேக்ஸ் டீம் ஆமாம் என்ன சொல்லிச்சு அதுக்கு டீமுக்கு? எப்படி இருக்கணும்? நியாயமாக இருக்கணும், நேர்மையாக நடக்கணும், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும், சரியா? உறுதியாக நம்பணும் யாரை? ஏசப்பாவை. இந்த மாதிரி சொன்னது நமக்கு தெரியும் இல்லையா? தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் இருக்குது. நம்மளோட எல்லா தப்புக்கும் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணுன்னா நமக்கு வந்து ஹெவனுன்றது ஒன்று கிடைக்காது, ஹெல்லுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அங்கே நம்ம போயிடுவோம். ஏசப்பா ஆடின மேட்ச் என்னென்னா, ஹெல்லுக்கு போகாமல் நீங்கள் உட்காந்துருக்கிற எல்லாரும், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் நானும் ஹெல்லுக்கு போகாமல் ஹெவனுக்கு போகணுன்ற ஒரே காரணம், ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு நோக்கம் என்ன? ஹெல்லுக்கு நான் போகக்கூடாது, ஹெவனுக்கு போகணுன்ற ஒரே அப்ஜெக்டிவ்காக ஹெவன்லேருந்து அவர் இந்த பூமிக்கு வந்து எனக்காக உங்களுக்காக மரித்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் ஹெவனுக்கு திரும்பி போயிட்டார். ஸோ இப்போ அவர் வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. எப்படி அங்கே ஒரு நடுவர் இருந்தாரா? அங்கே ஒரு நடுவர் இருந்தாரா டாடா ஐஸ் மேட்ச்சில்? அதே மாதிரி இப்போ ஒரு ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. நீங்களும் நானும் இப்போ ஒரு ரேஸில் போயிட்டுருக்கோம். என்ன ரேஸ்? லைஃப்ன்ற ஒரு ரேஸில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த 2 டாடா ஐஸ் மாதிரி ரேஸில் போயிட்டுருக்கோம். இந்த ரேஸில் எது வரைக்கும் வந்தால் வின்னரு? 4 லேப்பையும் முடித்து ஃபைனல் ஃப்ளாகை பிடிச்சாதான் வின்னர். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 3ஆவது லேப்பை முடித்து ரொம்ப வேகமாக நல்லா தான் ஓடினாங்க, 3.25 லேப்பு தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து அவர் டயர்ட் ஆகிட்டார், இல்லை அவருக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு, பக்கத்தில் உள்ள ஆமையை பார்த்து ஸ்லோவாகிடுச்சு. அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களா? கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதுல்ல. ஃப்ளாகை தொட்டால் தான் கொடுக்கணும். நம்மளும் இந்த லைஃப்ன்ற ரேஸில் நம்ம எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருக்க போகிறோமோ, எல்லோரும் இங்கே கவனிங்க, எவ்வளோ நாள் இந்த பூமியில் நம்ம இருக்க போகிறோமோ அது வரைக்கும் நமக்கு ரேஸ் தான். நான் வந்து இப்போ வந்து தப்பு பண்ணிக்கிறேன், இந்த ரேஸ் முடிகிற டைமில் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன்லாம் பண்ண முடியாது. யாருக்கு எப்போ ரேஸ் முடியும்னு தெரியுமா? எனக்கு எப்போ ரேஸ் முடியும், உங்களுக்கு எப்போ ரேஸ் முடியும்னு தெரியுமா? நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கீங்கல்ல, திடீர்னு பைக்கில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுது, நல்லா தான் இருந்தாங்க, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருதில்ல. நம்ம ஒவ்வொருவரையும் யார் பாதுகாக்கிறா? ஏசப்பா தான் பாதுகாக்கிறாங்க, சரியா? இந்த ரேஸில் நடுவராக அவர் உட்காந்துருக்காரு. நம்ம லைஃப் முடிஞ்சு அந்த ரேஸை வின் பண்ணிட்டோன்னா நமக்கு இப்போ ஒரு ட்ராஃபி தருவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு கப்பு தருவாங்கள்ல, வின் பண்ணிட்டா இந்த கப்பு வந்து அழிஞ்சிரும் இல்லையா? இது வந்து ஒரு மெட்டல்னால பிளாஸ்டிக்னால பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிற கப்பு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அது அழிவே இல்லாத ஒரு ஜீவ கிரீடம். இது எல்லாருமே இந்த இடத்துக்கு போகணும். எல்லாரும், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷங்களுக்கும் இந்த இடம் இருக்குது. ஜட்ஜாக ஏசப்பா உட்காந்துருப்பாங்க. அந்த உங்கள் லைஃப் ரேஸில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரௌனை கொடுக்க போகிறாரு. ஹாப்பியாக எல்லாருக்கும்? ஹாப்பியாக இல்லையா? நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? உங்கள் டீச்சர்ஸ் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அது எல்லாத்தையும் கவனமாக கேட்க போகிறீங்க. டாடா ஐஸ் மாதிரி ட்ராக்கை மாற்றிடவே கூடாது. லேப்பு முடிகிற வரைக்கும் ட்ராக்கை மாற்றக்கூடாது. ஃபுல் கவனமாக இருக்கணும். நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் ட்ராக்கை மாற்றக்கூடாது. நம்ம வின் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சூப்பர். ஒரு பவர் டீமாக சொல்லுங்களேன். என்ன பண்ண போகிறோம்? வின் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாருக்கும் ஸ்டோரி புரிஞ்சுதா?
ஓகே, வெரி குட். கொஸ்டின் கேட்டு ப்ரைஸ் கொடுத்துடலாம், சரியா? எனக்கு கை தூக்கணும், கொஸ்டின் தெரிஞ்சவங்க வந்து கை தூக்கணும், சரியா? 2 போட்டியில் விளையாண்டாங்க இல்லையா, அந்த டீமோட கேப்டன்ஸோட நேம். இருங்க 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 பவர் டீம் பார்த்தீங்களா? பவர் டீம் பாருங்கள். இருங்க, நான் கிளாஸ் சொல்லி ஒரே நிமிஷம் எல்லாம் உட்காருங்க. ஓகே ஓகே, சூப்பர். கை தட்டுங்க, இவங்க சொன்னவங்களுக்கெல்லாம் கை தட்டுங்க. மிக்ஸ் பண்ணி தான் இருக்கீங்களா? ஓகே சரி. இப்போ வந்து இந்த மோசேக்கும் ஆண்டவர் பார்வோனுக்கும் வந்து மேட்ச் நடந்தது இல்லையா? ஒரு 10 மேட்ச் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா யாருக்கும்? என்னென்ன மேட்ச்ன்றது தெரியுமா? தெரியாதுல்ல? ஓகே சரி. இப்போது இன்னொரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் தான், சரிங்களா? கேப்டன் மேக்ஸ் வந்து அவங்க டீம் கிட்ட, இதுக்கு யாராவது ஆன்சர் சொல்கிறவங்க ஃப்ரண்ட்டில் வந்து சொல்லணும். கேப்டன் மேக்ஸ் வந்து அவங்க டீம் கிட்ட சில டைரக்ஷன் கொடுத்துருந்தார், ரூல்ஸ் கொடுத்துருந்தார், சரிங்களா? அந்த ரூல்ஸ் என்னன்றது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இந்த வரேன். இவங்க சொல்லுவாங்க. இந்த நேராக போனோம், சீட்டிங் பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஒன்றாக இணைந்து ஓடணும். ஓகே, வெரி குட். கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. ஓகே, வேறு யாருக்கும் தெரியுமா? மொத்தம் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இந்த லாஸ்ட் கொஸ்டின் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னாங்க, அடுத்து நேர்மையாக இருக்கணும், அடுத்து ஒத்துமையாக எல்லாம் டீம் விளையாட செய்யணும், ஒத்துமையாக இருந்து. ஓகே சரி, கிளாப் பண்ணுங்க இவருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ். காட் bless யூ ஆல். இப்போ மேக்ஸ் டீம் கொடுத்த ரூல்ஸ் மாதிரி நமக்கு நிறைய ரூல்ஸ் பைபிளில் இருக்குது. அதெல்லாம் நம்ம லைஃப் ரேஸ் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. காட் bless யூ ஆல். தேங்க்யூ. ஓகே, ஸ்டோரி எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? சரி, ஓகே. இந்த ஸ்டோரியெல்லாம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, டீச்சர் உங்கள் கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன போக போகிறோம்? ஸ்டோரிக்கு அப்புறம் என்ன டைமு? கிளாஸா? இல்லையே, அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கே. எஸ், அடுத்து மெமரி வேர்ஸ். ஸோ இந்த டேவோட மெமரி வேர்ஸ் நம்மளுக்கு சொல்லித்தர யார் வரப்போகிறா? ஜெனிஃபா அக்கா வரப்போகிறாங்க. கிளாப் பண்ணி வர சொல்லுவோமா? கிளாப் பண்ணுங்க எல்லாம். எப்படி இருக்கும்? பவராக இருக்குமா, வீக்காக இருக்குமா? சூப்பர். பவர் டீமோட ஆக்ஷன் எப்படி? பவர் டீம், பவர் டீம். பாய்ஸ் நடுவில் பவரே இல்லை. பவர் டீம். கேர்ள்ஸ் பவர் டீம். சூப்பர். இன்னைக்கோட வசனம் பார்த்துடலாமா? இன்னைக்கு என்னது? டே 4. இன்னைக்கு என்ன? மேட்ச் டே. என்ன டே? மேக்ஸ் டேவா? சத்தமா? சூப்பர். வசனம் சொல்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. இல்லை. ஓகே, சரி. இன்றைக்கி வசனங்க படிச்சிங்களா எல்லாரும்? ஓகேவா? ஸோ இதன் வசனத்தை யார்கிட்ட கேட்கணுமா? சரி, இப்போ இது யாரும்? ஓகே சார், லாஸ்ட் 3 டேஸோட வசனத்தை யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ இதானே அந்த லாஸ்ட் 3 டேஸோட வசனம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வசனத்தை தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் தெரியும்? சரி, ஸ்டேஜில் வந்து சொன்னால் அவங்களுக்கு ப்ரைஸ். யாரெல்லாம் வரப்போகிறீங்க? ஓகே, கேர்ள்ஸ்லேருந்து. ஓகே, வாங்க. இன்னும் ஒரு ஓகே, கம். சரி, சொல்லுவோமா? டே 1ஓட
தீம் அண்ட் வசனம். செலெக்ஷன் டே 1. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. ஓகே, கிளாப் பண்ணுங்க. ஓகே, டே 2. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எபேசியர் கொலோசையர் 3:24. ஓகே, கிளாப் பண்ணுங்க. டே 3. உன் யோசனைகள் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. ஓகே, இன்னைக்கு 4th டே சொல்லி கொடுத்தாங்களே, யாருக்கால உடனே மெமரி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எந்த டே சொல்ல போகிறீங்க? டே 1. ஓகே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. ஓகே, கிளாப் பண்ணுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. ஓகே, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபிசியர் 1:4. ஓகே, கிளாப் பண்ணிங்க. ஓகே. உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. நாளைக்கு 5 days, அதாவது 4 days-ஓடு தான் படித்து ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு கிஃப்ட்டு கொடுப்போம். ஓகேவா? எல்லோரும் படிச்சுட்டு வந்துடுவீங்களா? ஸோ இன்றைக்கி இவங்க வந்தனால இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாமா? கிளாப் பண்ணுங்க. கொடுத்துருங்க. நீ சொல்கிறியா? ஓகே, என்ன வசனம் சொல்ல போற? நம்பர் 1. ஓகே, டே 1. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஓகே, கிளாப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்குலாம் நாளைக்கு என்ன பண்ணோம்? எல்லா வசனத்தையும் படிச்சுட்டு வரணும். ஓகேவா? சரி, ஓகே, இவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாருக்கும். சரி, உங்களுக்கு இன்றைக்கி கேமில் எல்லாம் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கள்ல, கேம்லலாம் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? ஸோ அவங்களாம் ஃப்ரெண்டில் வந்துடுங்க, மேலே ஸ்டேஜுக்கு வாங்க. யாரெல்லாம் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ? ஓகே, சரி, இவங்களுக்கு gift பண்ண நம்ம மத்தியில் இருக்க நிஷாத் அண்ணாவை கிளாப் பண்ணி கூப்பிடுவோமா? ஓகே, இவங்களாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸாக உள்ளே வந்தாங்களே, அவங்களுக்காக. ஓகே, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சரி, எல்லாம் கீழே உட்காந்துட்டிங்களா? சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்டோரி டைம் முடிஞ்சிருச்சு, மெமரி வர்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கிளாஸ் போக போகிறோமா? சரி, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ப்ரேயர். ஓகேவா? நம்ம இதில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆனந்தண்ணா வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் அடுத்து எங்கே போக போகிறோம்? கிளாஸ் போக போகிறோம். சரி, ப்ரேயர்னா என்ன பண்ணணும்? முழங்கால் படியிடணும். முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் கண்கள் மூடுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன எங்கள் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்பே இவர்களை முன்குறித்திருக்கிறீர். ஆகையால் கர்த்தர் இவர்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு சொல்லப்படுகிற வசனங்கள், ஆண்டவரே, வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரங்கள் ஒவ்வொன்றும் மனதிலே பதிந்து ஆண்டவரை 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவர், ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு, பிசாசானவன் பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு, ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த பிள்ளைகள் எல்லாரும் வருங்காலத்தில் ஆண்டவரே, அப்பா, கேட்ட வசனத்தின்படி வாழ ஆண்டவரே, இவருடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவரே அநேகர் வர கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒன்றும் வீணாய் போகக்கூடாது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. நடத்துகிற ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
பாடலாமா? சீக்கிரம் வாங்க. டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க இந்த பாட்டு பாடி இப்போ டான்ஸ் ஆட போறோம். கும்பா கும்பாப்பா கும்பா கும்பா. Come on, let's say power team. Once more, power team. Little more louder, power team. 1, 2, 3, 4. Gumba gumba pa, hey gumba gumba pa, hey gumba pa gumba gumba pa. நிறைய பாட்டி தாத்தாலாம் அந்த மாதிரி இருக்கு. Come on, do like this. Do 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 do. Hey, பண்ணலாமே. Come on boys girls. 1, 2, 3, 4. Do 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 do. பண்ணலாமா? வாங்க வாங்க boys போயிடலாம். போன முறை ஸ்டார்ட் பண்ணலாம். Boys come here, come here. Gumba gumba pa, hey gumba gumba pa, hey gumba pa gumba gumba pa. Do 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 do. Action பண்ணலாம். முன்னால கூப்பிட்டு action பண்ண வச்சிருவேன். Gumba pa gumba gumba pa. Do do. Gumba gumba pa, hey gumba gumba pa. Gumba pa gumba gumba pa. மோட்சம் கதைகள் ஜாலியான பாடல்கள் சூப்பரான செய்கைகள் கலர் அடிக்க புக்கு அடைக்கப்பா ஸ்வீட்டு கொண்டாட்டம் கொண்டாட்டமே ஓஹோ ஜோரான கதைகள் ஜாலியான பாடல்கள் சூப்பரான கலர் அடிக்க புக்கு அடை கண்ணால் எடுத்துன்னு ஆசையா. Come on. Gumba gumba pa, hey gumba gumba pa, hey gumba 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 pa. Gumba gumba pa, hey gumba gumba pa, gumba pa gumba gumba pa. மோட்சம் செல்ல இயேசுதான் வழி, வேறொரு வழி இல்லையே. அவரை ஏற்றுக்கொள்வார். Jesus is the only one way. Oh, மோட்சம் செல்ல இயேசுதான் வழி, வேறொரு வழி இல்லையே. அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார். Jesus is the only one way. எல்லாம் பண்ணலாமா? கும்பா கும்பா பா, கும்பா கும்பா பா, கும்பா பா கும்பா கும்பா பா, கும்பா கும்பா பா, கும்பா கும்பா பா, கும்பா பா கும்பா கும்பா பா, கும்பா கும்பா பா, Hey, கும்பா கும்பா பா, கும்பா பா கும்பா பா. okay, gumba gumba pa, hey gumba gumba pa, gumba pa gumba gumba pa. Okay, நிறைய பேர் பெரியவங்களாம் ஆக்ஷனே பண்ண மாட்டீங்க. Come on, ஆக்ஷன் பண்ணாதான் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகேவா? வெரி குட். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டிருப்பீங்க. ஸோ டுமாரோ யூ ஹாவ் டு பி ஆன் டைம். ஓகே, லெட்ஸ் ஆல் சே டுகெதர் பவர் டீம். Little more louder, power team. Okay, very good. ஏசப்பாக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? பவர் டீமா இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு டிசிப்ளின் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஓகே, நல்லா படிச்சு என்ன பண்ணணும்? பெரிய ஆளா வரணும். ஜீசஸ் உள்ள இருந்தாங்கன்னா நம்ம பெரிய ஆள் தான். ஓகே, இப்போ ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாம் முழங்கால் படிலாமா? இட்ஸ் டைம் டு ப்ரேயர். Okay, it's time to pray. Silent. கை கூப்பலாமா? கண் மூடலாமா? சோமடலாமா? குட்டி பாப்பா, குட்டி தம்பி, அழகா சூப்பரா அழகா இருக்கீங்களே எல்லாரும். நல்லா கை கூப்பி கண் மூடி அழகா பாருங்க. ஏசப்பட்ட பார்க்கலாமா? நம்ம ஜீசஸ் தான் நம்மளை எல்லா நன்மையும் கொடுக்குறாரு, பிளெஸ்ஸிங்ஸும் கொடுப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கொடுப்பாரு. அந்த ஜீசஸ் கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். அந்த ஜீசஸ் நம்மளையும் நம்ம குடும்பத்தை, பேரண்ட்ஸை எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஓகேவா? இப்போ நம்ம சில பாலனக்கள் வந்திருக்காங்க.
ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஓகே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த 4வது நாளிலுமாய் ஆண்டவரே எங்களை நடத்தின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் கொண்டு இம்மட்டுமாய் எங்களை அனைவரையுமாய் நீ நடத்தினீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட வார்த்தைகளை, வசனங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் 30, 60, 100 எதிர்காலங்களிலே நாங்கள் அறுவடை செய்யத்தக்கதாய் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் பத்திரமாய் கடந்து போகவும் நாளை தினத்திலே திரும்பி வர செய்யும் தேவன் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பார்க்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.